தியான லிங்கம் பல விதமான லிங்கங்கள்ல தியான லிங்கம் ஒரு தனித்தன்மையான விஷயம் என்னன்னா, இதுல ஒரு மனிதன் உடல்ல அடிப்படையா 7 சக்கரங்கள் இருக்குது. முக்கியமா 114 சக்கரங்கள் இருக்கு. இந்த 114 7 வகையா இருக்கிறதுனால இதுக்கு 7 நானும் சொல்லுவேன். இந்த சக்தி உடல் உருவாக்கப்பட்டது 7 சக்கரங்களோட உருவாக்கப்பட்டதுனால இது ஒரு உயர்ந்த மனிதனுடைய ஒரு சக்தி உடல்னு வச்சு. எல்லாத்துக்கும் உயர்ந்த மனிதன். ஒரு மனிதன் உச்சத்துக்கு எப்படி போக முடியும்? அவன சக்தி முழு உச்சத்துக்கு சேர்ந்தப்போ எப்படி இருக்க முடியும் ஒரு மனிதனு? அந்த மாதிரி ஒரு நிலையில ஒரு சக்தி உடல் இருக்கு. இது சிவனான்னு கேட்டா ஒரு விதமா ஆமா. ஆனா நீங்க இது ஒரு சிவனா இந்து மதத்துக்கு சேர்ந்தவன், அது ஒரு கடவுளை இப்படி நினைச்சா இல்ல. எப்போ சக்தி இப்படி உச்சத்துக்கு போயிடுச்சோ இப்போ புரிஞ்சுக்கிற தன்மை, கிரகிக்கிற தன்மை ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போயிடுச்சு. ஒரு மனிதன் என்னென்ன கிரகிக்க முடியுமோ எல்லாமே கிரகிச்சாச்சு அவன். அந்த நிலையில பார்த்தா சிவன் தான் உயிரோட இருக்கிற மாதிரி.